சிவாஜி கணேசன் நடிச்ச பழனி இந்த படத்துல அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த பாடலை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாக்குறீங்க ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. தயவு செஞ்சு எங்க வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாடம் வந்து கரஹர பிரியா இந்த ராகத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. இந்த பாடலை வந்து டிஎம்எஸ் பாடியிருப்பாரு. கண்ணதாசன் எழுதி MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க 2 பேர் வந்து மியூசிக் போட்டிருப்பாங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. சிவாஜி கணேசன் வந்து தம்பி வந்து ஏமாத்திடுவாரு. தம்பி அந்த ஒரு விரக்தியில பாடலை பாடுவாரு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே. ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. ஏழ்மையில் இருக்கும் போது நமக்கு ஆசை வந்து இருக்கக்கூடாது, ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கண்ணதாசன் அவ்வளவு அருமை எழுதியிருக்கிறார். ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டது யாரடா. எவ்வளவு அருமையான லைன்ஸ். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா. அதாவது 5 அறிவு ஜீவனுள்ள கோழி, அத பத்தி ஒரு அருமையான வரி எழுதியிருப்பார். அதாவது வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. நம்ம ஃபீல் பண்றது வந்து மனதினால் வந்த நோய் அப்படின்னு கண்ணதாசன் அவ்வளவு அருமையா எழுதியிருப்பார். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. இந்த லைனும் நல்லா இருக்கும். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. இந்த லைனை கேட்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும். பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே வேறடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏனடா. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. ஏன்னா பணம் காசு இருந்தாதானே மரியாதை. பணம் இல்லைன்னா மரியாதையே கிடையாது. பணம் இருந்தா மட்டும்தான் உறவுகள் நம்மளை மதிக்கும். பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதை வந்து சூப்பரா எழுதியிருக்கிறாரு கண்ணதாசன். அதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. நல்லா மீம்ஸ் வருது. பணக்காரனா இருந்தாலும் நீ தூரத்து சொந்தம்னாலும் நெருங்கின சொந்தம் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு. இவங்ககிட்ட பணம் இல்லைனாலும் நெருங்கின சொந்தம்னா கூட உன்னை வந்து சொந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மீம்ஸ் கூட சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. இதை வந்து அன்னைக்கே சொல்லிட்டாரு கண்ணதாசன். அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு டிஎம்எஸ். அவ்வளோ சூப்பரா நடிச்சாங்க. அதாவது உணர்ச்சி பூர்வமா உண்மையிலேயே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சிவாஜி கணேசன். ஓகேங்க, இதே மாதிரி அருமையான பாடலோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.